ஓம் ह्रीङ्काराननगर्पिता नलसिकां सौं क्लीं क्लां बिभ्रतिं सवर्णामरधारिणीं वरसुधां धौतां त्रिनेत्रोज्ज्वलां वन्दे पाशं पङ्कजधरां सद्भूषितामुज्ज्वलां त्वां गौरीं त्रिपुरां परात्परकलां श्रीचक्रसञ्चारिणीम् ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய திருவருள் கொண்டு அபிராமி அந்தாதியினுடைய 98வது பாடல். தை வந்து நின்னடித்தாமரை சூடிய சங்கரற்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்ததெங்கே மெய் வந்த நெஞ்சினல்லால் ஒரு காலும் விரகர்த்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியாமட பூங்குயிலே. இறைவனுக்கு எல்லாமே தெரிந்தவர்ங்கிற ஒரு நாமம் இருக்கிறது. இறைவனுக்கு ஏதோ ஒன்று தெரியாதான். இறைவிக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கிறதுனா, வஞ்சகமான நெஞ்சு உடையவர்களுடைய மனதிலே அவளுக்கு இருக்க தெரியாதான். அவளுக்கு தெரியாத ஒன்றே ஒன்று. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், நான் எல்லாவற்றையுமே மன்னிக்கிறேன். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அமுதமொழிகளிலே எதையுமே தடுப்பது கிடையாது. அவர் காமினி காஞ்சனத்தை தியாகம் செய்ய வேண்டும், அதற்காக பாடுபடுங்கள்னு சொல்லுவார். ஆனால் ஒன்றே ஒன்று முடியாது அப்படின்னு, இறுதி வரைக்குமே முடியாது அப்படின்னு சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், கபடத்தனம் உள்ளவர்களை என்னால் மன்னிக்க முடியாது, அவர்களோடு இணங்க முடியாது அப்படின்னு அமுதமொழிகளிலே தெளிவாக சொல்லியிருப்பார். மற்ற எல்லா விஷயங்களிலுமே ஒரு பாதிப்பு நமக்கு இருக்கும். ஏதாவது ஒன்று முடியலாம் என்கிற ஒரு எண்ணத்தை அவர் தந்திருப்பார். முடியவே முடியாது அப்படின்னு அவர் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், கபடத்தனம் உள்ளவர்கள், வஞ்சகரோடு இணங்க முடியாது, அவர்களை என்னிடத்தில் நான் வைத்துக் கொள்ள முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பார். அஞ்ஞானிகளாகிய ஒருத்தர் இருக்கிறார்கள், அஞ்ஞானத்தை போக்கக்கூடியவர்கள். அது ஒரு வகையான அல்லது மனமயக்கம் உள்ளவர்கள். இதெல்லாமே இறைவனை பற்றிய ஞானம், அறிவு, தெளிவு இன்மை இப்பெல்லாம் நமக்கெல்லாம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கலாம். அமுதமொழிகளில் முதல் மகேந்திரநாத் குப்தருக்கு முதல்ல கேட்பார், அவங்க மனைவி எப்படிப்பட்டவள்பா அப்படின்னு கேட்பார். நல்லவ தான், ஆனால் அவர் அக்ஞானி அப்படின்பா. எல்லாருமே சொல்கிறது தான். அக்ஞானி அப்படின்னா நீ பெரிய ஞானியா அப்படின்னு கேட்பார். உடனே மகேந்திரநாத் குப்தருக்கு, ஆமாம்ல, ஞானம்னா என்ன? பெரியவர்கள் எல்லாமே ஒரே ஒரு வார்த்தையினாலே அவருடைய அகக்கண்களை திறந்து விடுகிறார்கள், அவருடைய மனதை தட்டி வைக்கிறார்கள். நீ ஞானியா அப்படின்னு கேட்ட உடனே அவருடைய மனம் திறந்து கொள்கிறது, அகக்கண் திறக்கிறது. இது பெரியவர்களுக்கு முடியும். நம்மெல்லாம் பகவத்கீதையை அப்படி தலைகளாக மனப்பாடம் செய்தால் கூட நமக்கெல்லாம் அதெல்லாம் புரிவது கிடையாது. இதனால் என்ன சொல்ல போகிறார்கள்? பகவத்கீதையை நான் பாராயணம் செய்தேன், அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்தேன், சகஸ்ரநாமத்தை நான் 3 முறை பாராயணம் செய்வது உண்டு. அந்த கிழவிக்கு அதை தான் செய்ய தெரியாது பாரு, பக்கத்து வீட்டில் தூங்கிட்டே இருக்கு அப்படின்னா. 3 முறை செய்ததுக்கான பாராயண பலன் போயாச்சு. மற்றவர்களுடைய குற்றத்தை காணுகிறவர்களுக்கு எங்கே பாராயணம் செய்ததுக்கான அதற்கான ஒரு தெளிவு எங்கே ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். 2 விஷயத்தில் நம்ம ஸ்ரீராமகிருஷ்ண பக்தர்கள், இந்த இலக்கியங்களை படிக்கிறவர்கள், பக்தி சாஸ்திரங்களை படிக்கிறவர்கள் 2 விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சங்கல்பம் எதுவாக இருக்கிறது, அதனுடைய பலன் அடையப்பட்டதா, இந்த 2 விஷயத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த அகங்காரம் நமக்கே வந்து விடுகிறது. தை வந்து நின் அடித்தாமரை சூடிய சங்கருக்கு, உன்னுடைய திருவடி தாமரைகளை இறைவன் தடுவுகிறாராம், வருடுகிறார் என்று சொல்லுகிறார். அந்த தமிழ் இலக்கியங்களிலே ஊடல் இலக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இறைவி தலைவன் தலைவியை பற்றி சொல்லுகிறார்கள். அதை பற்றி நான் இங்கே பேச போவதில் அதிகமாக. தலைவன் தலைவியினுடைய காதல் பற்றி சொல்லுவார்கள். தலைவி தலைவனிடத்திலே இருந்து ஊடல் கொள்ளுகிறாள், செல்லமான கோபம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதை தலைவன் அங்கே சென்று அவருடைய ஏதோ தாஜா பண்ணுகிறார் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் செய்து சமாதானப்படுத்துகிறாள். இது ஊடல் இலக்கியம் நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே மிகவும் அருமையான ஒரு பகுதி. இங்கே இறைவன் அம்பிகையினிடத்திலே இருவருமே ஊடல் கொள்ளுகிறார்கள், பொய்க்கோபம் கொள்ளுகிறார்கள். இறைவன் என்ன செய்கிறான், அம்பிகை இடத்திலே சென்று சொல்லுகிறானா அவருடைய
சமாதானப்படுத்துகிறான். அவருடைய பாதங்களை வருடி, இங்கே அவருக்கு அழகாக அப்பப்பெல்லாம் சொல்லுவார், எங்கெல்லாம் சிவபெருமானுடைய காலை வாரணுமோ அப்பப்பெல்லாம் காலை வாரிடுறார். இங்கேயும் சொல்றார், உன்னுடைய திருத்தாள்கள் அவனுடைய இறைவனுடைய தலை முடிமேலே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். மீண்டும் மீண்டும் சொல்லி அவர் ஆனந்தப்படுகிறார், எங்கள் அம்மா காலை எங்கள் அப்பா தலையில் இருக்கு பார் அப்படின்னா. அந்த ஆனந்தத்தை அவ்வப்போது அடைந்து கொள்ளுகிறார். இதெல்லாம் நம்மலாம் பார்க்காதவர்கள் இலக்கியமாக ஒரு வார்த்தையாகத்தான் பார்க்கணும். அவர் பார்க்கிறார், நேரடியாக பார்த்தவர் சொல்லுகிறார், நமக்கு இதெல்லாம் தெரியாது. தை வந்து நீ அடித்தாமரை சூடிய சங்கரருக்கு, இறைவன் வந்து உன்னுடைய தாமரை அடிகளை சூடுகிறார், தலையிலே சூடுகிற பொழுது உன்னுடைய கால் தண்ணியில் நனைஞ்சிருமா இல்லையா? ஏன்னா கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அவருடைய சடையிலே. என்னாச்சு, அந்த கங்கையை காணமே, கங்கை எங்கே போயிற்று? கைகளினாலே தடவுறாரா, அந்த கையில் தானே தீப்பந்தத்தை எப்பயுமே தீயை ஏந்தி கொண்டிருக்கிறானே, அந்த கையினாலே உன்னை வருடுகிற பொழுது அந்த தீயை எங்கே போயிற்று? தை வந்து நீ அடித்தாமரை சூடிய சங்கரருக்கு கைவந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்ததெங்கே அப்படின்னு கேட்கிறார். இறைவனோடு இறைவி சேர்கிறாள். இறைவினுடைய திருப்பாதங்கள் இறைவனுடைய திருமுடிகளிலே அமைகிறது. இந்த கறந்ததுங்கிறதுக்கு ஒளித்து வைத்தார் அப்படிங்கிற கூட ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். இதெல்லாம் எங்கே போயிற்று அப்படின்னு கேட்கிறார். ஒரு அர்த்தத்தை நாம் பார்க்கலாம். அகங்காரம் உள்ளவர்களுக்கு இறைவனை பற்றி அறிவு வருவது கிடையாது, இறைவனை தேட வேண்டும் என்கிற அறிவு. ஏன்னா இதெல்லாம் மிகவும் நல்லது. சமீபத்திலே ஒரு பூஜைக்கு போக வேண்டியிருந்தது. அங்கே சொற்பொழிவு எல்லாம் என்னுடைய நிகழ்ச்சி இருந்தது. நான் சில நேரங்களில் எல்லாம் நிகழ்ச்சிக்கெல்லாம் போகிற போது அங்கே இருக்கிற கோயில்களெல்லாம் பார்க்குற ஆசையில் யாராவது ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்ட மடத்துலேருந்து சுவாமி போயிட்டு வாங்க அப்படின்னு இங்கே பெரியவர்கள் அனுமதி கொடுக்கும்போது நாங்கள்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு மேலே இருக்கிற காதலை விட அங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலெலாம் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையினாலே நாங்கள்லாம் ஓடுறது உண்டு. அந்த சிவபெருமானை பார்க்கலாம், இதான் இதை வச்சு ஒரு காரியமாக நம்ம வெளியில் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அந்த கோயிலை பார்ப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்குமே அப்படிங்கிறது. அப்போ அதுக்காக போயிருக்கிற பொழுது நம்முடைய பர்பஸ் அதுதான். இப்போ என்ன நம்ம சொற்பொழிவு பண்ணி இன்னும் ஆக போகிறது இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெளிவாக தெரியும் இல்லை, யாரும் கேட்க மாட்டார்கள். கேட்பவர்களும் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவார்கள் அப்படின்னா அதுவும் கிடையாது. இப்போ சொல்லுகிறவனுக்கும் பொறுப்பு கிடையாது, கேட்குறவனுக்கும் பொறுப்பு கிடையாது. இதனால் என்ன பிரயோஜனம் சுவாமி அப்படின்னா, இதை சத் சங்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டிவி பார்க்கறதுக்கு பதிலாக சொற்பொழிவு கேட்டல், அதுதான் சத் சங்கம் அப்படின்னு சொல்லி இப்போ பேரெல்லாம் மாற்றியாச்சு. சத் சங்கம் என்னென்னா நல்ல விஷயங்களை சிந்தனை பண்ணுதல். எவ்வளோ நேரத்துக்குன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம். இந்த நாடகம் மாதிரி இல்லையா, 30 நிமிஷம் நாடகம், 20 நிமிஷம் விளம்பரம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டுக்கொள்ளலாமே தவிர அதனால பிரயோஜனம் என்ன இருக்கிறது? அங்கே போயிருக்கிறோம், அந்த அம்மா போன நேரத்தில் இருந்து 1.5 மணி நேரம் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. நான் பூஜைக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். 1.5 மணி நேரமாக அவர்களுடைய சுயபுராணத்தை கேட்க வச்சு என்னுடைய மனதிலே ஓடின சிவபுராணம் காணாமல் போய்விட்டது. அவ்வளவு சுயபுராணத்தையும் கேட்டு கேட்டு நான் அதை படித்தேன், இங்கே வந்து அதை பண்ணினேன். இவ்வளவு விஷயங்களையும் வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இறைவி எங்கே வந்து உட்காருவது? இவ்வளவு அகங்காரம் உள்ளே இருக்கிற பொழுது இறைவனை பற்றிய சிந்தனையை எங்கே கொண்டு வருவது? ஜபத்தை எங்கே கொண்டு வருவது? இதெல்லாமே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுவே இன்னொரு இடத்துல ஒரு பூஜைக்காக சென்றிருக்கிறோம். அந்த அம்மா காலையில் நான் பூஜை பண்ணும்போது என்கிட்ட பையன் அடிக்கடி கேள்வி கேட்டேன். அந்த அம்மா அந்த அம்மாவுடைய பேச்சு கேட்டு எனக்கு அதிர்ந்து போய்விட்டேன். அவங்க சொன்னாங்க, சுவாமிஜி நான் ஒரு நாளைக்கு எப்படியாவது 1,00,000 தடவை ஜபம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுகிறேன் அப்படின்னு இந்த பாட்டி சொன்னாங்க. 1,00,000 தடவை அவருடைய கண்ணு காது வாயெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்படியும் கூட ஜபம் செய்துக்கணும், நாங்கள்லாம் 1,00,000 செய்யறதுக்கு ட்ரை பண்ணது கூட கிடையாது. 1,00,000 நாம ஜபத்தை பண்ணுகிறாள் ஒரு பாட்டி. அப்படி உட்கார்ந்து எவ்வளவு தூரம் அவருடைய மனம் இறைவனிடத்திலே ஒடுங்கி இருக்கிறது, அவரிடத்தில் எவ்வளவு ஆசையோடு பிரேமையோடு இருக்கிறார். அந்த பாட்டி ஒரு நாய் அப்படி அந்த பக்கமாக போயிட்டு இருந்தது, சிவா அந்த பக்கம் போ, ஓ சிவா இந்த பக்கம் அப்படின்னு இந்த காகத்தை விரட்டுகிற பொழுது ராமகிருஷ்ணன் சொல்லுகிறாள் அந்த பாட்டி. என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், இப்படியும் பக்தர்கள் இருக்கிறார்கள். இல்லை நமக்காக சொல்லலை, தானாக நடந்து நான் வெளியில் தூரமாக இருந்து பார்த்து ரசித்து ரொம்ப வியந்து அன்று முழு நாள் அதை பற்றி அந்த பாட்டியை பற்றி ஒரு சிந்தனையிலே உட்கார்ந்துருந்தேன். நீங்களாம் பார்ட்டி பற்றி சிந்தனை பண்ணக்கூடாது. அப்போ அவர்களை பற்றிய ஒரு சிந்தனை, இறைவனை பற்றிய ஒரு சிந்தனையிலே மெய் வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலம் விரகர்னா வஞ்சகம் உடையவர்களுடைய நெஞ்சிலே, பொய் வந்த நெஞ்சிலே இறைவைக்கு அங்கே போய் சேர முடியாது.
பொய் மனதிலே, வஞ்சகம் உடையவர்களுடைய பொய்யான மனதிலே அவளுக்கு போக தெரியாது. மெய்வந்த நெஞ்சில் அவள் இருப்பாள். அஞ்ஞானத்தை விலக்கிய, அகங்காரத்தை விலக்கிய நெஞ்சிலே அவள் வசிக்கிறாளாம். எங்கே நமக்கு வேணும்னு சொல்லுகிற இடத்துல தான் அவங்க போவார்கள். யாராவது நம்ம வேண்டாம் வேண்டாம் வராதிங்கன்னு சொன்னால் கேட்பார்கள். இன்றைய கால வரவேற்பறை, அன்றைய கால வரவேற்பறை, இன்றைய கால வரவேற்பறை ரெண்டு இருக்கு இல்லையா, நீங்கள் பகுத்து பார்க்கலாம். இந்த இரண்டு காலத்திலையும் இருக்கிற வரவேற்பறை இல்லையா. அன்றைக்கு காலத்தில் வரவேற்பறையில் போன உடனே சொம்புல தண்ணி கொடுத்து வாங்க வாங்க, திண்ணையில் முதல்ல உட்கார்ந்து கால் அலம்புறதுக்கு தண்ணி கொடுத்து உள்ளே கூப்பிட்டு ஃபேன் எல்லாம் இந்த இது விசிறி வீசி தண்ணீரெல்லாம் கொடுத்து அப்படிலாம். இப்பெல்லாம் வரும்போதே 3 கதவு 4 கதவு திறக்கணும். அவன் அந்த இதெல்லாம் பெல் அடித்த உடனே கேமரா வழியாக பார்ப்பாங்க, இவன் தெரிஞ்சவன் தான் நான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ ஆதார் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்க போகிறார்கள். நீங்கள் யார் எல்லாம் ஏது எல்லாமே கேட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பயத்தோடு அவனை சோஃபாவில் உட்கார வச்சு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றோம். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களே அப்படின்னு கேட்போம். நம்முடைய விருந்து உபச்சாரணை எல்லாம் இப்போ எப்படி மாறிவிட்டது. இறைவியை வணங்குகிறவர்களுக்கு, அவளை தேடுகிறவர்களுக்கு, கேட்கிறவர்கள் அவர் வருகிறாள். நீ வேணும்னு கேட்கிறவளுக்கு தான் வருகிறாள். வேண்டான்னு சொன்னால் எங்கேருந்து வருவாள்? மெய்வந்த நெஞ்சில் உண்மையாகவே வருத்தி ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருடைய வாழ்க்கையில் முழுவதுமாக சொல்வது, நீ வேண்டி துதிக்க வேண்டும், வேண்டி துதிக்க வேண்டும். நெஞ்சிலே அழுதவர்களுக்கு தான் கிடைப்பாள். அழுதாள் பெறலாமே என்று பெரியவர்கள் எல்லாமே இதை சொல்லி வைத்தார்கள். அதனால் அகங்காரருடைய மனதிலே அவள் இருப்பது இல்லை. அடுத்தது 99வது பாடல். குயிலாயிருக்கும் கடம்பாட வியிடை கோலவியன் மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமாம் கையிலாயருக்கன்று இமவான் அளித்த கனங்குழையே. ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தினுடைய ஒரு சின்னம் இருக்கவங்களாம் பார்த்துருப்பீர்கள். அன்னம் இருக்கும், தாமரை இருக்கும், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம். நம்முடைய மடத்தினுடைய சின்னம். அம்பிகைக்கு சுமங்கலி என்கிற ஒரு பேர் இருக்கு. சுவாசினி, நல்லவர், எப்பயுமே அவரோடு இருப்பவர், அதனால சுவாசினி அப்படிங்கிற, சுமங்கலி, சுபகரி இப்படிலாம் பேர் இருக்கு. சுமங்கலின்னு அவளுக்கு தான் பேர். இப்போ நித்திய கன்னியே என்று சொல்லுகிறார்கள், நித்திய சுமங்கலி என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே ஆனந்தமாக இருப்பவள், மங்களமாக இருப்பவள், மங்களத்தை தரக்கூடியவள். அம்பிகைக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய பேர். நாம் எல்லாம் அழியக்கூடியவர்கள். கனங்குழை என்று சொன்னார்கள். குயிலாயிருக்கும் கடம்பாடவியடை கோல வியன்மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே. எனக்கு அந்த காலத்தில் குழைங்கிற ஒரு தண்டட்டி அப்படிலாம் பெரிய பாட்டிகள்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே தொங்கி காது பெருசாகிறதுக்காக அந்த காலத்தில் குழைங்கிற ஒரு இதை சுற்றி ஓலை இதில் குழை இதெல்லாம் காதுகளிலே வைப்பார்கள். அப்போல்லாம் தங்கம் கண்டுபிடிக்க முடியாத காலத்தில் அதெல்லாமே குழைகளை வைத்திருப்பார்கள். காது பெருசாக பெருசாக அதனுடைய இதையும், அந்த குழையினுடைய இதையும் பெருசாகி காதில் வைப்பார்களாம். குழைன்னு பேர். இந்த கனங்குழை என்று சொன்னார்கள். அம்பிகைக்கு சாதாரண குழைகள், அவர் பொற்குழை வைத்திருக்கிறாள், பாரமான குழையை வைத்திருக்கிறாள். குழையினாலே அவள் சுமங்கலி அப்படின்னு பேரு. கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழைன்னு, அது அம்பிகைக்கு பேராக சுமங்கலி, நீ உனக்கு இமையருக்கு கைலாயருக்கு கொடுக்கப்பட்டவள். சிவபெருமானுக்கு இந்த 100 பாடலில் கடைசியாக இந்த 100வது பாடலில் போனால் போகுதுன்னு 99வது பாடலில் சிவபெருமான கைலாயர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மரியாதை கொடுக்குறார். பாவம், போனால் பழச்சிப்போ அப்படின்னு. எல்லா பாடத்தை இப்போ எல்லாத்துலேயுமே நீ தலையை வைத்தவன், நீ உனக்கு இங்கே போச்சு ஆச்சா போச்சான்னு திட்டுறதுலேயே அவருக்கு டைம் ஆச்சு. போனா போகுது, என்னுடைய அம்பிகை, என்னுடைய தாயை நீ மணந்ததினால உனக்கு சின்ன மரியாதை, இங்கே கைலாயர் அப்படின்னு சொல்லி அருவிகுதி கொடுக்குறாரு. இமவான் அன்று அளித்த கனங்குழை, கைலாயருக்கு இமவான் தாரை வார்த்து கொடுக்கிறான். அவன் இந்த சுமங்கலியாகிய உன்னை, இமாச்சல புத்திரியாகிய உன்னை அவன் இமவான் கைலாயருக்கு அன்று அளிக்கிறான், பத்தினியாக தருகிறான். குயிலாயிருக்கும் கடம்பாட வீடை, கடம்ப இதை பற்றிலாம் நம்ம அதிகமாக பேசியிருக்கிறோம். கதம்பவனம்,
கதம்பவனத்தை பற்றி பேசுகிறோம். கதம்பவனம் என்பது மதுரை, அதை கதம்பவனம் என்று சொல்லுகிறார்கள். அங்கே மாதங்கி ஷியாமலையாக பச்சை நிறம் உள்ளவளாக இருக்கிறாள். அம்பிகை நாதரூபிணியாக இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல வருகிறார். முதல்ல அவள் பச்சை வண்ணம் உள்ளவள்லாம் சொன்னார். இங்கே நாதரூபமாக இருக்கிறாள். அதெல்லாம் குயிலாய் இருக்கும் கடம்பாட வீடை, கதம்பவனத்திலே நீ குயில் போன்ற இசையோடு நாதரூபமாக விளங்குகிறாய். ஏன் அங்கே நாதரூபமாக விளங்குகிறாள்னா, அம்பிகை மாதங்கி ஷியாமலை அவருடைய கைகளிலே வீணை இருக்கிறது. அதனால் அந்த அம்பிகை ரூபத்திலே வீணைங்கிறது நாதம். அதனால குயிலாக நீ அங்கே வாசித்து கொண்டிருக்கிறாய், இசை ரூபமாக நாதரூபமாக இருக்கிறாய்ன்னு சொல்லுகிறார். இது முல்லை நிலத்திலே, முல்லை நில பகுதிகளிலே குயில் இருப்பது. கதம்ப காணனா வாசா கதம்ப குசும பிரியா என்று சொல்லி திருச்சதியிலே கூட சொல்லுகிறார்கள். முல்லை நிலத்திலே எங்கே குயில்கள் இருக்கின்றன. மயிலா இருக்கும் இமயாச்சலத்தடை, இமயமலத்திலே நீ, இமய மலைகளிலே நீ மயில் போன்று திரிகிறாய் என்று சொல்லுகிறார்கள். பர்வதராஜகுமாரியாக திருசத்திலே ஹ்ரீங்காரோத்தியான கேக்கினி, ஹ்ரீங்காரோத்தியான கேக்கினி என்று சொல்லுகிறார். ஹ்ரீங்காரமான ஹ்ரீம் என்கிற மந்திரத்தின் பயனாக உருவமாக மயிலாக திரிகிறாய், வர்ணங்களோடு திரிகிறாய் என்று சொல்லுகிறார். விளையாடுகிறாய், கழிக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹ்ரீங்கார மந்திரத்தை பற்றியெல்லாம் நீங்களாம் நம்ம ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கிறேன். புவனேஸ்வரி பீஜமாகிறது, நம்முடைய அஞ்ஞானத்தை அறுக்கக்கூடிய மந்திரம் புவனேஸ்வரி பீஜம் என்று சொல்லுவார்கள். அந்த உருவத்திலே அம்பிகை மயிலாக அங்கே இருக்கிறாள், அஞ்ஞானத்தை அறுக்கிறவராக இருக்கிறாள். மயிலாய் இருக்கும் இமயாச்சலத்திடை வந்து உதித்த வெயிலாய் இருக்கும் விசும்பில், விசும்பு ஆகாயத்திலே அவள் எப்பயுமே செங்கதிரோனாகவே இருக்கிறாளாம். வானவெளியிலே அவள் சூரிய ஒளியாக இருக்கிறாள். அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு, அஷ்டமூர்த்தி ரமே ஆத்மான்னு சொல்லுவார். அஷ்டமூர்த்தி, அஷ்டமூர்த்திகளிலே சூரியனும் ஒன்று. சூரியனுடைய வெளிச்சமாக அம்பிகை இருக்கிறாள். வான்வெளியிலே அஞ்ஞானத்தை போக்குபவளாக இருக்கிறாள். வந்து உதித்த வெயிலாய் இருக்கும் விசும்பில், வானவெளியிலே உதிக்கின்ற அப்படிங்கிற வார்த்தை சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இங்கே மீண்டும் அதை சொல்லுகிறார். வந்து உதித்த வெயிலாய் இருக்கிறாய். உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு சொன்னார். இங்கு வந்து உதித்த வெயிலாக இருக்க முடிய போகுது பாடல் இல்லையா. அதனால இந்த ரெண்டு வார்த்தைகளை இங்கே சேர்த்துக்கொள்ளுறாங்க. அங்கே உதிக்கின்ற செங்கதிர்னு ஆரம்பித்தவர் இங்கே வந்து உதித்த வெயிலாய், செங்கதிருக்கு பதிலாக வெயிலாய் அப்படின்னு மாற்றுகிறார். இதய தாமரையிலே பக்தியை பற்றி சொல்லுகிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். இதயம் என்பது பக்திக்குரிய ஸ்தானமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இதயத்தை பக்தியினுடைய இருப்பிடமாக சொல்லி வைத்தார். கமலத்தை பக்தியாக சொல்லுகிறார்கள். கமலம் என்பது பக்தியினுடைய இருப்பிடம். ஹம்சம் என்பது நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. கமலத்தின் மீது அன்னமாம், இந்த பக்தி இருக்கின்ற இடத்திலே அம்பிகை தோன்றுகிறாள். பக்தியினுடைய இடத்திலே தான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய இந்த மூன்றும் இருக்கும் பாருங்க. நம்முடைய இலச்சனையிலே சூரியன் இருக்கிறது, தாமரை இருக்கிறது, அதன் மீது அன்னம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. அதை பற்றி சொல்லுகிறார்கள். ஆகாயம் இங்கே சொல்லுகிற விசும்பு ஆகாயமும் அங்கே இருக்கிறது சூரியனை சுற்றி. குண்டலினியாக பாம்பு இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் இதை வடிவமைக்கிற பொழுது பக்தி ஞானம், அங்கே கடல் அலைகள் இருக்கும், அதுக்கு கர்மயோகம்ங்கிற பேரு. எல்லாவற்றின் மூலமாக, இந்த 4 யோகங்களின் மூலமாகவும், பக்தியின் மூலமாக, யோகத்தின் ராஜயோகத்தின் மூலமாக, கர்மயோகத்தின் மூலமாக, ஞான மார்க்கத்தின் மூலமாகவும் இறைவனை, பரம்பொருளாகிய பரமஹம்சமாகிய இறைவனை அடைய முடியுங்கிறதுக்காக அதை காட்டினார்கள். இங்கேயும் அது எல்லாமே சொல்லுகிறார். மயிலை பற்றி சொன்னார். இமயாச்சலத்திடை வந்து உதித்த மயில்னு சொன்னார். உதிக்கின்ற செங்கதிராக உதித்த வெயிலாக, மறையாத வெயிலாக சூரியனாக சொல்லி வைத்தார். கமலத்தின் மீது அன்னமாக அம்பிகை இருக்கிறாளாம். பக்தி உடைய நெஞ்சிலே அம்பிகை தோன்றுகிறாள். அவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அம்ச மந்திரார்த்த ரூபிணி அப்படிங்கிற பேர் இருக்கு. அம்ச மந்திரார்த்த ரூபிணி. அந்த அதுக்கெல்லாம் தீட்சை வாங்கி கொண்டவர்கள் அந்த அம்ச மந்திரத்தை பிரயோகம் பண்ணுகிறார்கள். சன்னியாசத்திலையும் அதுக்கான ஒரு மந்திரம் இருக்கிறது. அம்பிகையினுடைய உபாசனையில் எவ்வளவோ உபாசனைகள் இருக்கிறது. கர்மத்தின் மூலமாக, பக்தியின் மூலமாக. வெறும் இந்த மாதிரி பிற்காலத்தில் வந்த சினிமாத்தனமாக
இறைவி உபாசனை ஏய் காளி வா போ அப்படின்லாம் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு வைத்திருக்கிறோம். உண்மையான அன்பின் மூலமாக உண்மையான வழிபாட்டின் மூலமாக இறைவி அடைய முடியும். ஒரு குயில், முதல்ல குயிலை பற்றி சொன்னார். கரிய குயில் நாதரூபமாக மதுரையில் இருக்கிறாள், வண்ண மயிலாக இமயமலையில் இருக்கிறாள், வெள்ளை தாமரையாக அம்சமாக திருவாரூரிலே இருக்கிறாளாம். அம்சமாக அவள் திருவாரூர் தேவிக்கு அம்சரூபிணின்னே பேர் அவளுக்கு. திருவாரூரிலே யோக நிலையிலே அவள் இருக்கிறாள். பொன்னிற வெயிலாக தில்லையிலே ஆகாசமாக தில்லையிலே இருக்கிறாள். அம்பிகை ஆகாச ரூபமாக இருக்கிறாள், ஹம்ச ரூபமாக யோக நிலையிலே இருக்கிறாள். ஆகாசம் என்பது ஞானத்தை குறிப்பது. யோகமாக இருக்கிறாள், பக்தியாக இருக்கிறாள். பக்தி, யோகம், ஞானம் மூன்றையுமே குறித்து இறைவை அடையக்கூடிய வழியை இவர்கள் எல்லாம் காட்டினார்கள். இதெல்லாம் இதனுடைய பலன்கள் எல்லாமே என்னன்னா உபாசனை என்கிற ஒரு பலன் தான். எல்லாவற்றின் மூலமாக நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா உபாசனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு கிடையாது. சுவாமி ரங்கநாதாஞ்சி மகாராஜ் அவர்கள் சொன்னார், ஒரு நாள் எங்கேயோ ஒரு சொற்பொழிவுக்கு போயிருந்தாராம். நிறைய பண்டிதர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள், தாய்மார்கள் எல்லாம் இருந்தார்கள். ஒரு அம்மா ரொம்ப நேரம் அழுது கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எதுக்கு அழுதாங்கன்னு தெரியல. 1 மணி நேரம் கேட்குறமேங்கிறதுக்காக இருக்கலாம். மகாராஜ் அவர்கள் கேட்டாராம், என்னம்மா இவ்வளோ நேரம் அழுதெல்லாம் கேட்குறியே, என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, நீங்கள் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொன்னீங்க சுவாமி, அதனால் நினச்சி அழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, அது பெரிய விஷயத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி, ஏதாவது நீங்கள் நிறைய பெரிய விஷயங்கள் சொன்ன சாமி, அதில் எதை நான் சின்னதுன்னு சொல்கிறதுன்னு, ஒன்றை விட்டுட்டா மற்றெல்லாம் சின்னதாகிடுமே அப்படின்னு சொன்னாலாம். ஒரே ஒரு விஷயத்தை பெருசுன்னு சொன்னால் மற்றெல்லாம் சின்னதாக போயிடுமா இல்லையா? அம்மா ரொம்ப புத்திசாலி அவங்க. மகாராஜ் திரும்பவும் கேட்டால், பரவாயில்ல எல்லாமே பெருசு தான், நீ சொல்கிறது மட்டும் அதுவும் இதை விட பெருசுன்னு நினச்சிக்கலாம், எதையாவது ஒன்று சொல்லுனேன், எல்லாமே பெருசு ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எழுப்பி போயிட்டாங்க. நம்முடைய கேட்கின்ற திறமையை விடனா அது கேட்கின்ற மனதிலே கேட்டு தியானம் செய்கின்ற நிலை அடுத்தது. சிரவணத்துக்கு அப்புறமா வர வேண்டிய மனனம் என்ன இருக்கிறது, அதை நாம் அனுஷ்டிக்க வேண்டுமா, அனுத்தியானம் என்று சொன்னார்கள். பெரியவர்கள் சொல்லுகிறபடி நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றொன்றா போக வேண்டும். என்ன கேட்கறது எல்லாமே நம்முடைய மனதை உட்பக்கமாக திருப்ப வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு 2 விஷயத்தை சொல்லணும். இந்த உலகம் இதற்கு சரியான இடம் அல்ல, நாம் இருக்க வேண்டிய இடம் அது அல்ல, நாம் உபாசனை செய்ய வேண்டிய இடம் இது அல்ல, இந்த பொருள் நமக்கு உரியது அல்ல, நம்ம உபாசனை செய்ய வேண்டியது உள்ளே செல்ல வேண்டும் என்கிறத நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாமே சொல்லிக்கொண்டு கடைசியான 100வது பாட்டுக்கு அவர் வருகிறார். அந்தாதி முறையிலே இந்த பாடலாம் பாடுகிறார். நம்ம முதல்ல சொன்னோம், அந்தாதி என்பது கடைசி எழுத்து அல்லது சீர் அல்லது அசை ஏதாவது ஒன்றை அடுத்த பாடலினுடைய முதலாவதாக கொண்டு வருவதுக்கு பேர் அந்தாதின்னு பேர். அப்படி நம்மெல்லாம் படித்தோம். இன்னொரு மண்டலி முறை, மண்டலித்தல் அப்படின்னா அந்த முதல் பாட்டினுடைய முதலாவது சொல் கடைசி பாட்டினுடைய கடைசி சொல்லை ஒன்றாக வைத்து பாடுவதற்கு பேர் மண்டலி அல்லது மண்டலித்தல் அப்படின்னு பேர். இது தமிழிலே இருக்கிற செய்யுள் முறை, யாப்பு முறைகளில் இருக்கிறது. இந்த யாப்பு முறையின் அடிப்படையில் இதை மண்டலித்தல் முறையாக கொண்டு வந்து முடிக்கிறார். உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு ஆரம்பித்தவர் இந்த 100வது பாடலிலே உதிக்கின்றவே அப்படின்னு சொல்லி முடிக்க போகிறார். குழையை தழுவிய கொன்றையந்தார் கமழ் குங்கை வள்ளி கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விடைய பொரு திரள் வேரியம் பாணமும் வெண்ணகையும் உடையை பொறு கண்ணும் நெஞ்சில போதும் உதிக்கின்றவே. எதெல்லாம் அவருடைய நெஞ்சிலே உதிக்கின்றது என்று இங்கே சொல்லுகிறார். முதலிலே சொல்லுகிற பொழுது தாரமர் கொன்றையும், தாரமர் கொன்றை அப்படின்னு முதல்ல சொன்னார். முதல் பாடலில் எங்க வருகிற தாரமர் கொன்றை சொன்னவர் இங்கே கொன்றையன் தாமரை, கொன்றையன் தார் கமழ் அப்படின்னு சொன்னார். அந்த பாட்டை அப்படியே கொஞ்சமாக மாற்றி தருகிறார். இங்கே கொன்றையன் தார் கமழ், அம்பிகையை இறைவன் தழுவிக் கொள்ளுகிறாராம். அவருடைய கொன்றை மலர்களில் இருக்கின்ற, அவருடைய ஜடைகளிலே இருக்கின்ற அவருடைய திருமார்பிலே, அம்பிகையினுடைய திருமார்பிலே படுகிறது. ஓங்காரநாதன், ஓங்காரத்திற்கு அதிபதியாக இறைவனுடைய அந்த வாசனை அவருடைய ஞானமாகிய நகல்களிலே படுகிறதான், இறைவனுடைய திருமார்பிலே படுகிறது. என்னன்னா
இது பகவான் ஸ்ரீராம் இதை கொஞ்சம் பற்றி யோசனை பண்ணி கொண்டிருக்கிற பொழுது இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்குற பொழுது அமுதமொழிகளை ஸ்ரீராமகிருஷ்ணன் ஓங்காரம், காயத்ரி ஓங்காரத்திலே முடிவடைகிறது. ஓங்காரம் இறைவனுடைய ஞானத்தை சுட்டுகிறதுன்னு சொல்லுகிறார். ஓங்காரம் திரும்ப ஞானத்திலே மறைந்து விடுகிறதுன்னு சொல்லுகிறார். பரம்பொருளிலே மறைகிறது. காயத்ரியை பற்றி சொல்லுகிறவர். இந்த ஓங்காரமாகி உபாசனையை செய்கிறவர்கள் ஞானத்திலே அவை சென்று முடிவடைகின்றன என்று ஓங்கார உபாசனை எங்கே கொண்டே விடுகிறது. இந்த தாரமர், இந்த கொன்றையின் தார்ங்கிற கொன்றை என்பது ஓங்காரத்தை குறிக்கக்கூடியது. இறைவன் தழுவிக் கொள்கிறாளாம் அம்பிகையினுடைய, அதனால வாசனை வருகிறது. இந்த ஓங்கார உபாசனை நம்மை ஞானத்திலே கொண்டு விடுகிறது. தியாகத்தினாலே ஒரு பெரியவர்கள் சொல்லுகிறது போல, தியாகை நீக்கி அமிர்தத்துவமான சிவு தியாகத்தால் அன்றி அழியா நிறையை பெற முடியாது. இப்ப விசாரத்தினாலும் பற்றற்ற தன்மையினாலும் இந்த உலகம் உண்மை அல்ல என்கிற விசாரணையினாலேயுமே நமக்கு வைராகியம் வர அந்த வைராகியத்தினாலே ஞானம் சித்திக்கிறது. இறைவனுடைய முழு தோற்றத்தையும் எடுத்து பார்த்தோம்னா இறைவன் தியாகத்தின் உருவமாக திகழ்கின்றான். அவனுக்கு துணி கிடையாது, பொருட்கள் கிடையாது, உடைமை கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கிறது. அவனுக்கு எதுவும் பற்றும் கிடையாது. மயானத்திலே வசிக்கின்றவன். ஒரு சுவாமி அடிக்கடி சொல்வார், சிவபெருமானுடைய பெருமைகள் என்னன்னு அப்படின்னா, லக்ஷ்மி, வாணி, செல்வத்துக்கு அதிபதி, ஞானத்திற்கு அதிபதியாக முருகனும் பிள்ளையாரும் இருக்கிறார்கள். எல்லாருமே இருக்கிறார்கள். அவருக்கு ஞானம் இருக்கிறது, கல்வி இருக்கிறது, அறிவு இருக்கிறது, வீரம் இருக்கிறது, படைப்படையாக எல்லாமே இருக்கிறது. லக்ஷ்மியும் வாணியுமே பூஜை செய்கின்ற அம்பிகை இவருடைய பாதத்திலே நின்று பூஜை செய்கிறாளாம். அப்படி இருந்தாலும் இறைவன் இதெல்லாம் விட்டு சுடலையிலே அவன் ஆடிக்கொண்டிருக்கின்றான். இதெல்லாம் பற்றற்றவனாக இருக்கிறான். எல்லாம் இருந்தும் அவன் பற்றற்றவனாக இருக்கிறான். யார்? சுவாமி விவேகானந்தர் சொல்றார், யாரு தியாகம் பண்ண முடியும்? பிச்சைக்காரன் எங்கேயாவது தியாகம் செய்ய முடியுமா? பிச்சைக்காரன் எதுவுமே தியாகம் செய்ய முடியாது. இருக்கிறவன் தியாகம் செய்ய முடியும். இருக்கிறவன் மாத்திரம்தான் தியாகம் எது இருக்கிறவன் அப்படின்னு கேட்கணும். ஒரு உதாரணம் ஏற்கனவே நாங்கள் முதல் ஆரம்ப கட்டத்திலே சொல்லியிருக்கேன். அந்த உதாரணத்தை இங்கே சொன்னால் நல்லா இருக்கும். கடலூரில் நாங்களாம் ரிலீஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது ஒருவரிடத்திலே சென்று, ஒரு பெரிய பணக்காரர், அவரிடத்திலே சென்று பணம் கேட்குறோம். பணமாக கேட்கல, எங்களுக்கு சேலைகள் புடவையெல்லாம் வாங்கணும், அதனால் அந்த புடவைகளெல்லாம் வாங்கி எங்களுக்கு கொடுங்க, உங்கள் கடையிலேருந்து கொடுங்க, ஒரு 50 ரூபாய் நீங்கள் கம்மி பண்ணி உங்களுடைய லாபத்தில் இருந்தும் நாங்கள் வேட் எக்ஸிபிஷன்லாம் கொடுக்குறோம், அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரிலீஃப் இதிலேருந்து நம்ம எல்லாம் கொடுப்போம், நீங்கள் எங்களுக்கு காசை கம்மி பண்ணணும்னு சொன்னால், அவர் சொன்னார், உங்களுக்காக சாமி நீங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு எப்படியாவது நாங்கள் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போங்க சாமி, கொஞ்சம் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டு ஃபோன் போனதுக்கப்புறமா சொன்னார், கட்டாயமாக சாமி நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு 5 ரூபாய் நான் குறைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னார். 5 ரூபாய் ஒரு புடவை குறைக்கிறாங்க. 1000 புடவைக்கு எவ்வளோ ஆச்சு? 5000 ரூபாய். பெரிய பணக்காரர், அவருக்கு ஜவுளி கடலெல்லாம் இருக்கிற பெரிய பணக்காரர், அவருடைய மனம் இருக்கிறது எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள். அடுத்த நாள் நான் வாட்ஸ்அப் குரூப்லாம் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் மெசேஜ். ஒரு பெரியவர் ஃபோன் பண்ணுகிறார், சுவாமி எங்கிட்ட ஒரு கொஞ்சம் தொகை நான் சேர்த்து வச்சுருக்கேன், என்னுடைய மகனுடைய படிப்புக்காக நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன், அதை மடத்தில் உங்களுக்கு தர வேண்டும். எனக்கு மெசேஜ் பார்த்து யாரோ எங்கள் டீ கடையில் பேசிகிட்டு இருந்தாங்க, உங்கள் நம்பர் அதில் வந்தது, அதனால் ஃபோன் பண்ணுகிறேன், எங்கிட்ட கொஞ்சம் பையனுடைய படிப்புக்காக நான் காசு சேர்த்து வச்சுருக்கேன், அதை கொடுக்க முடியுமா கேட்டார். கட்டாயமாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரியவரே, எவ்வளோ கொடுக்க போகிறேன்னா, எங்கிட்ட 5000 இருக்குது சுவாமி, நான் வருஷம் முழுக்க ரிக்ஷா இழுத்து ஏதோ அந்த வண்டி இழுத்து சேர்த்து வச்ச காசு முடியாது. நான் சொன்னேன், இதை விட ஒரு பெரிய தொகை எனக்கு வாழ்க்கையில் நான் பார்க்கவே மாட்டேன், அதனால் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னேன். நான் இதை விட ஒரு அருமையான தொகையை அம்பிகை ஏற்றுக்கொள்வதற்கு எங்கேருந்து பெறுவாள்? பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு இதை விட ஒரு கைங்கரியம் யார் கொடுக்க முடியும்? வண்டி இழுத்தவன், வருஷம் முழுக்க சேர்த்தவன், ஒரு குழந்தைக்காக சேர்த்து வைத்திருக்கிறவன் 5000 கொடுக்குறேன்னு சொல்கிறான். இங்கே அதே 5000 யார் கொடுக்குறான்? பெரிய ஜவுளி கடல் 4 மாடி 5 மாடிகளில் இருக்கிறவன் 5000 கொடுக்குறான். அது நாம் ஃபோர்ஸ் பண்ணதுனால அது வேறு விஷயம். நாம் நம்மிடத்தில் இருக்கிறதை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிற பொழுது தான் இதெல்லாம் நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்பதை இதை சொல்லி வைத்தார்கள். கொலையை தழுவிய கொன்றையன் தாமர் கொன்றையன் தார் கமல் கொங்கை வள்ளி. அம்பிகையினுடைய ஞானம் யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னா, அவளுடைய
அருகாமை யாருக்கு கிடைக்கிறதுனா, யாரெல்லாம் இதெல்லாம் தள்ளி வைத்தார்களோ அந்த சிவபெருமானுக்கு கிடைக்கும், அவருடைய குழந்தைகளுக்கு கிடைக்கும். இறைவனுடைய திருமுடியை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த திருமுடி, இறைவனுடைய திருமுடி அம்பிகையினுடைய திருமார்பை சேருகிறது. அம்பிகையினுடைய திருத்தோள்களினுடைய காரியத்தை சொல்லுகிறார். அம்பிகையினுடைய கைகளை பற்றிய வர்ணனை சொல்லுகிறார். அவருடைய புன்னகையை பற்றி சொல்லுகிறார். அம்பிகையினுடைய கண்களினுடைய தாரதமியங்களெல்லாம் அதனுடைய பெருமைகளை சொல்லுகிறார். இது இதை விட ஒரு தியான ஸ்லோகம் வேறு எதுவுமே கிடைக்காது நமக்கு. அம்பிகையை தியானிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் கழையை பொருத திருநெடுந்தோளும் அப்படின்னு சொல்லுகிறார். வேயூறு தோழி பங்கன் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஏற்கனவே இதை பற்றி நிறைய படிச்சிருக்கிறோம். நான் கடைசி பாடல்னால இதை நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். அவருடைய தோள்கள் மூங்கிலை போன்று இருக்கிறதா, மூங்கிலை போன்று வளவளப்பாக இருக்கிறது, மூங்கிலை போன்று வளையக்கூடியதாகவும் இருக்கிறது, வலிமையுடையதாகவும் இருக்கிறது, அதே இடத்துல பளபளப்பாகவும் இருக்கிறதுன்னா நம்ம எல்லாம் தாங்கி செல்ல வேண்டும் இல்லையா? அந்த உலகத்தை எல்லாமே 7 புவனத்தையும் தாங்குகிறவளுக்கு தோல் நல்லா, அம்பிகையினுடைய தோல் எல்லாம் தெரியும். நம்மலாம் அம்மா தோளில் தான் ஊஞ்சல் அரவாசினால் அம்மாவினுடைய தோல் தான். நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா அது இன்னைக்கு, ஏன்னா இதெல்லாம் இதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. சொல்லணும் ஏன் இந்த தோலை பற்றி இவ்வளோ சொல்லுகிறாள் அப்படின்னா, திடீர்னு எனக்கு ஞாபகம் எதுக்காக தோல் ரொம்ப பாரத்தை சுமக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னா தான் ஞாபகம் வந்தது. என்னுடைய காலில் ஒரு நாள் ஒரு பெரிய புண்ணு வந்தது, ஒரு வாரம் ஆறவே முடியல. 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய பையனை அப்போ தெரியல எனக்கு. அப்போ இப்போ மாதிரி இல்லை சைஸை. அப்போது அம்மா என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டே போகிறாங்க. எங்கள் ஊரில் அந்த நேரம் பஸ்ஸு எதுவுமே கிடையாது. அவ்வளோ தூரம் போய்க்க 3 கிலோமீட்டர் ஒரு 6 வயசு பையனை, 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை, 10 வயசு 11 வயசு பையனை அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போயிருக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுடைய தோல் வலிமை எவ்வளவு இருந்திருக்கும். ஒரு குழந்தையை தூக்குறதுக்கே இவ்வளோ வலிமை வேணா, இவ்வளவு இந்த அண்ட சராசரங்களையும் தூக்குவதற்கு அவருடைய வலிமை எவ்வளவு இருக்கணும் அப்படின்பதை நம்ம ஒரு சாதாரணமாக நாம் அதை அனுபவித்து புரிந்து கொள்ள வேண்டும். கழைய பொருதும், கழைனா கழின்னு சொல்லுவோம் இல்லையா, மூங்கில், பொருத திருநெடுந்தோளும், அதை போன்ற திருநெடுந்தோளும் நெடிய தோல் உள்ளவள், கரும்பு வில்லும். அதை பற்றி நம்ம கருப்பு ஏன் கரும்பாச்சு அப்படிங்கிறத நம்ம பற்றி ஏற்கனவே படித்திருக்கிறோம். அன்னையுடன் விழைய பொரு திரள், திரள்னா திறமை வாய்ந்த, கரும்புவில் விழைய பொரு திரள், அம்பிகையோடு பொருந்தக்கூடிய ஆசையை உடையதாக, விருப்பம் உண்டாக்கும் வண்ணமாக, வேரியம் பானமும், தேனை உடைய புஷ்பபானம். புஷ்பபானம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏற்கனவே நம்ம இதை பற்றிலாம் படிச்சிருக்கிறோம். நமக்கு ஆசையை தூண்டக்கூடியது, காமத்தை தூண்டக்கூடியது, இந்த உலகத்திலே வாழுகின்றதுக்கான ஒரு ஆசையை தூண்டுகிறது. ஏன் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய ஆசை வருகிறதுனா, நம்முடைய வினை பயன்கள் எல்லாமே தீருவதற்காக இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு ஆசையை இறைவி தோற்றுவிக்கிறார். இந்த உயிர்கள்லாம் வினையை அடையட்டும், வினையெல்லாம் அனுபவித்து தீர்க்கட்டும். அம்பிகையினுடைய புஷ்பபானங்கள் அந்த வினையை அறுக்கும், அந்த ஆசையை அறுக்கிறது. அம்பிகையினுடைய சேருவதற்கான ஒரு ஆசையை நமக்குள்ளே அது தூண்டுவிக்கிறது என்று சொன்னார். உளையை பொறு கண்ணும், காமாட்சி, விஷாலாட்சி, மீனாட்சி இப்படிலாம் சொல்லுவோம். பத்மநயனா, ராஜீவலோச்சனா, வாமநயனா இப்படிலாம் அம்பிகைக்கு அவருடைய கண்களை பற்றிய ஒரு வர்ணனை இருக்கிறது. அம்பிகையினுடைய மீனாட்சினா மீன்கள் எப்படி மீன்களை மீன்கள் நீந்துவது போன்ற அப்படின்னு ஒரு கண்ணு வச்சுக்கலாம். ஒரு அழகான ஒரு பாடல் வரும், அது எங்கே இருக்கு எனக்கு தெரியல. மீன் பறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும், குமரகுருபரர் பாடுவதாக அமைகிறது, எனக்கு தெரியல சரியா. மீன் பறக்கும் என்று சொன்ன பாண்டிய நாட்டினுடைய கொடியிலே மீன் பறக்கும். அம்பியை நினைத்தால் எதெல்லாம் நடக்காதுன்னு ஒரு இந்த பாடலை படித்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. மீன் கூட பறக்கும் என்று சொன்னார்கள். இந்த மீனுடைய விசேஷம் என்னன்னா, மீன்கள் தன்னுடைய கண்களினாலே பார்த்து தன்னுடைய குஞ்சுகளை பொறிக்க வைக்கிறதாம். அந்த மாதிரி அம்பிகையினுடைய கண்களும் கூட இந்த உயிர்களை பார்த்து தன்னுடைய பார்வையினாலே, காமாட்சி தன்னுடைய பார்வையினாலே இந்த உயிர்களுடைய மலபரிபாகத்துக்காக, வினை நீக்கத்துக்காக, அகங்கார மோட்சத்திற்காக, இந்த உலகத்திலே வினையை போக்கி கொண்டு உயிர்கள் தன்னிடத்திலே வரவேண்டும்ங்கிறதுக்காக பார்த்து கொண்டே இருக்கிற, கண்களை உருட்டி உருட்டி பார்க்குறாலாம், வர்றானா இல்லையா அப்படின்னு. கோயிலுக்கு வரவேலாம், வெளியிலே உட்காந்துருக்காங்க பிரசாதத்துக்காக, உள்ளே வர வேண்டாமா அப்படின்னு பார்க்குறான், மீண்டும் மீண்டும் பார்க்குறான், உள்ளே வரலையா என்னுடைய குழந்தை வந்திருக்கிறதா, இதுக்கு வினை நீக்கம் பெற வேண்டுமே அப்படின்னு அவர் ரொம்ப கணக்கெல்லாம் போட்டு வச்சிருப்பான். அதுக்காக உழையை பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவேன்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறது.
இதெல்லாம் அம்பிகையை பற்றி தியானத்துக்குரிய. இதை விட ஒரு தியானத்துக்கான இன்னொரு பாடல் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. குழையை தழுவிய கொன்றையும் தார் கமல் கொங்கை வள்ளி. அபிராமியினுடைய திருமார்பு ஞானத்தை குறிக்கக்கூடியது. யாரெல்லாம் தியாகம் செய்தவர்களோ, ஓங்கார ரூபமாக ஓங்காரத்தை உபாசனை செய்தவர்களோ, அவருடைய திருமார்பிலே நமக்கு ஞானத்தை நமக்கு உட்பவித்து தருகிறாள். அவளுடைய திருநெடுந்தோடை பற்றி சொல்லுகிறாள். அவள் எல்லாவற்றையுமே சுமக்கக்கூடியவளாக இருக்கிறாள். நம்முடைய அஞ்ஞானத்தை போக்குகிறாள். நமக்குள்ளே இருக்கிற அறிவீனத்தை பலவீனத்தை போக்குகிறாள். அவருடைய கண்கள் நம்மை எப்பொழுதும் காப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. நமக்குள்ளே இருக்கின்ற ஆசையை அது அழிக்கின்றது. அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை நோக்கி, அவருடைய புன்னகை முத்து போன்ற புன்னகை நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாவற்றையுமே சொல்லி அத்தகைய அபிராமி வள்ளியினுடைய திருவுருவம் என்னுடைய நெஞ்சில் எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறது. அஜப்பா நடனம், அஜப்பா ஜப்பம் என்று சொல்லுவார்கள். சிந்தனை செய்யாமலே அந்த சிந்தனை வந்து கொண்டிருப்பது. இதெல்லாமே திருவுருவ தியானத்திலே சுவாமி விவேகானந்தருக்கு இந்த மாதிரி ஒரு காட்சியை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் அளிக்கிறார். கல்பத்தர் நாளிலே அவருடைய பக்தருக்கு ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஜபம் காட்சி, இந்த ரெண்டு பேருக்கு இது கிடைக்குது. ஒருத்தருக்கு காட்சி கிடைத்து கொண்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் இறைவனுடைய தன்னுடைய திருவுருவ தியானத்திலே அவருக்கு லைத்து போய் விடுகிறார். எங்கே பார்த்தாலும் பகவானுடைய காட்சி கிடைக்கிறது. இன்னொருத்தனுக்கு ஜபம் கிடைக்கிறது. ரெண்டு பேருமே இன்னும் 2-3 நாள் கழித்து வந்து சொன்னாங்களாம், பகவானே எனக்கு வீட்டில் ஒரு வேலையும் செய்ய முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, வேலைக்கு போக முடியல, அதனால் இது திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டான். இதில் நம்ம என்னென்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணன் சிரித்து கொண்டே அவன் தொடுகிறார். அவனிடத்திலிருந்து அது மீண்டும் பறிக்கப்படுகிறது. அவனுடைய ஜபத்தினுடைய தன்மை நிறுத்தப்படுகிறது. அவனுடைய காட்சியும் மறைந்து போகிறது. அவன் பிற்காலத்திலே வருத்தப்படுகிறான். இதே மாதிரி ஹிருதயருக்கும் கிடைக்கிறது. அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு இதெல்லாம் கிடைச்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஹிருதயருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணன் போகிறார். ஒளி வெள்ளத்திலே அப்படியே மிதப்பது போன்று காட்சி அவருக்கு தெரிகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணன் ஹிருதயர் திரும்பி தன்னுடைய உடலை பார்க்குற, அதுவும் ஒளி பொருந்தியதாக இருக்குது. தானும் ஆகாயத்தில் பரப்பதா. உடனே இங்கேருந்து கத்துக்கிறார். ஓ, அது வரைக்கும் மாமா சித்தப்பான்னு கூப்பிட்டவன், ஓ ராமகிருஷ்ணா வா, நீ நான் உலகமெல்லாம் சென்று எல்லாருடைய துயரையும் தீர்ப்போம், வா இந்த அஞ்ஞான இருளை எல்லா இடத்துலையும் மாய்ப்போம், வா நம்முடைய ஒளியினாலே இது பெருக செய்வோம் கத்துறான். ஒன்று ஸ்ரீராமகிருஷ்ணன், ஏண்டா ஒரு சின்ன காட்சிக்கு இப்படி போய் அலறியே சத்தம் போறையே, உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி அவனுடைய நெஞ்ச மெதுவாக தடறார். எல்லாம் போச்சு, ஒளி வெள்ளமும் போச்சு, அவனுடைய ஞானம் இது எல்லாமே மறைந்து விடுகிறது. உடனே அழுகிறான், ஏமாமா அப்படி பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணி விட்டீர்கள்? தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் நடக்கும். தகுதி இல்லாதவர்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கிற பொழுது, அதாவது இந்த மாதிரியான சித்துக்கள் கிடைக்கிற பொழுது என்ன செய்வார்கள்? ஸ்ரீராமகிருஷ்ணன் இந்த சித்துக்கள் எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு மலத்துக்கு சமமானமாக, நடத்தையிலே மிகவும் குறைந்த ஒரு பெண் மலம் கழிக்கிறாள் அதை மாதிரி இருக்கிறது சித்துக்கள் அப்படின்னு சொல்லி சித்துக்களுக்கு அவ்வளவு கேவலமான ஒரு இடத்தை சொல்லுகிறார். அதனால் சித்துக்களுக்கு இங்கே ஸ்ரீராமகிருஷ்ண இடத்திலே அவருடைய சன்னிதானத்திலே இடமில்லை. இந்த அம்பிகையின் இடத்திலுமே இது இல்லை என்பது இங்கே சொல்லுகிறாள். இங்கே எல்லாமே அன்பு, ஞானம், தெளிவு என்பதில் நாம் எப்பொழுதும் அவருடைய திருமேனியினுடைய தியானத்தை வைத்துக்கொண்டு இந்த 100 பாடல்களையும் பாடுவதற்கு அம்பிகை நமக்கு, எனக்கும் ஒரு இடையிலெல்லாம் ஒரு சின்ன பயம் வந்தது, இந்த பாட்டு நம்ம அபிராமி அந்ததி முடிக்க முடியுமோ இல்லையோ அப்படின்னு. அப்படியே நம்முடைய அம்மையார் அவர்கள் சொல்லுவார், சுவாமிஜி நீங்கள் இந்த 100 பாடலையும் முடிக்காமல் எங்கேயும் போக முடியாது, இந்த 100 பாடல்களையும் கட்டாயமாக நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னா. அந்த அன்னையினுடைய கருணையை வியந்து வியந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கு 100 பாடல்களை முடிக்கிறோம். கடைசியாக நூற்பயன் என்று சொல்லுவார்கள், பலஸ்ருதி அப்படின்னு பேர். ஒரு பாடல் முடிந்த உடனே திருஞான சம்பந்தனுடைய பாடல்கள் எல்லாம் கடைசியில் திருஞான சம்பந்தன் சொன்ன இந்த பாடல் படிக்கிறவர்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். திருஞான சம்பந்தனுடைய ஞான சம்பந்தன் பிள்ளைன்னு சொல்லிய இந்த பாடலை படிக்கிறவர்களுக்கு அஞ்ஞான விலகும் அவரே சொல்லுவார். அப்போ இதை பற்றி பேசுகிற ஒருத்தர் சொன்னார், பாரு எவ்வளோ பெரிய ஒரு பேச்சாளர், அவருடைய பேச்சு, அவரெல்லாம் பேச்சாளர் எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, பேச்சாளர்கள் வெறும் பேச்சாளர்கள், வெற்று பேச்சாளர் சொல்கிறார், இறைவனிடத்திலே பாலை ஊற்றுகிறார்கள், நம்முடைய சமய மத போதகர்கள்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் எல்லாருடைய மனதிலேயுமே ஞானம் வராதபடி பார்த்துக்கிறாங்க மத தலைவர்களுடைய வேலைகள் எல்லாம். அவர் சொல்கிறார், பாவம், அவர் ஞானத்தை அடைந்த ஒரு பெரிய பேச்சாளர், பாவம் பேர் சொல்ல விரும்பவில்லை. நாம் ஞானத்தை அறிவை கொடுக்க வேண்டுமே தவிர யார் அறிவை கொடுக்கவில்லைன்னு இவருடைய கணிப்பு. மக்களை திசை திருப்புவது என்கிறது இருக்கிறது. நேற்று ஒரு பையன் என்கிட்ட வந்த முந்தா நாள்
நான் வந்து அந்த பையன் வந்து அம்மா அப்பா இல்லாமல் என்கிட்டயே ரொம்ப வருஷமாக, இப்போ ஏறக்குறைய 7-8 வருஷமாக என்னிடத்தில் வளர்கிற ஒரு பையன். இப்போ பாலிடெக்னிக் முடிச்சு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான். எங்கிட்ட வந்து இந்த போன வருஷமே கேட்டான், சுவாமிஜி என்ன பிஇ படிக்க வைங்கோ அப்படின்னு கேட்டான். நம்ம ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், நீங்கள் அவங்களும் சொன்னாங்க, சரி சுவாமிஜி நான் இவனை படிக்க வைக்கலாம் அப்படின்னு. இருந்தாலும் நான் இவனை கொஞ்சம் ஒரு வருஷம் ஆறப்படலாம், நீ வெளியில் வேலை செய்யக்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேலை செய்கிற பொழுது எங்கிட்ட வந்து அழுதுட்டு இருந்தான், சுவாமி எங்களை போன்ற அனாதைகளுக்கு படிப்பு வராதா, படிப்பு கிடைக்காதா, தாழ்ந்த ஜாதினா எனக்கெல்லாம் படிப்பு வராது, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா, என்ன ஆச்சு, ஏன் எனக்கு படிக்கிறதுக்கு இன்னும் நீங்கள் சொல்லலையே அப்படின்னு எனக்கு அழுகுறான். குரு மகாராஜ் ஜெயந்திக்கு வந்துட்டு இப்போ நாம் சொல்லுகிறோம், நம்மை நாமளே ஒதுக்கி வைத்துக் கொள்கிறோம். ஒரு சமுதாயத்தை இப்படி ஒதுக்கி வைக்கிறார்கள். யார் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்கு. அரசியல்ங்கிற பேரில் ஒருத்தர் என்ன பண்ணுறான், உருவாக்கி கொள்கிறான். அவனுக்கு ஒரு மக்களை, ஒரு அடிமையான ஒரு கூட்டத்தை உருவாக்குறான். நீங்கள்லாம் பாரு, தாழ்ந்த ஜாதிகள் உன்னையெல்லாம் இன்னொரு ஜாதி உன்னை ஒதுக்குகிறார்கள். என்ன பண்ணுறான், 2 குரூப்பை பிரிக்கிறான், 2 பேரிடத்துல சண்டையை மூட்டுகிறான், இனவெறியை தூண்டுகிறான், மதவெறியை தூண்டுகிறான், ஜாதி வெறி இவனே தூண்டி வரான், இல்லாத ஒன்றை இவனே. அப்புறம் பார்த்தேன் உங்களோட சாஸ்திரங்கள் எல்லாம் இதை சொல்லுகிறது, ஆகவே இந்து மதம் இது இப்படிலாம் ஏதாவது ஒன்று இவனே புதுசாக. அங்கே இருந்து பூனையை போன்றவர்கள், இந்த பூனையை பிடித்தவன் இறைவன், ஆகவே இறைவன் கேட்டவன் அப்படின்றான். இதெல்லாம் இந்த அரைகுறையாக மத விளக்கம் இல்லாதவர்கள், புத்தகங்களை சரியான முறையிலே சாஸ்திரங்களை படிக்காதவர்கள், உபாசிக்கிறவர்கள் இதெல்லாமே சொல்லி வைக்கிறார்கள். இது வேற. இவர்கள் ஞானவான்கள், பெரியவர்கள், இவர்கள் இறைவனை அனுபூதியிலே கண்டவர்கள், அனுபூதியிலே அனுபவித்தவர்கள், இறைவனை பார்த்தவர்கள், தரிசிகள் என்று சொன்னார்கள். அவர்களால் தான் சொல்ல முடியும். பார்த்தேன், கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் சொன்னார். யார் சொல்ல முடியும்? நம்மெல்லாம் சொல்ல முடியுமா? கண்டேன், நம்மெல்லாம் கண்டதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம எல்லாம் கண்டதையெல்லாம் பார்க்கிறோம், அவர்கள் காண வேண்டியதை பார்க்கிறார்கள். அதுதான் வித்தியாசம். எதையெல்லாம் கண்டார்களோ அது காண வேண்டிய பொருள். நாம் எதெல்லாம் கண்டோமோ அதெல்லாம் கண்ட பொருள், அவ்வளோதான். எது நம்ம எல்லாம் உலகத்திலே கண்டோம்னா இதெல்லாம் விடுபட்ட பொருள், வெட்டுப்பட்டதெல்லாம் அழியக்கூடியது. ஆகவே உலகத்தை தான் நம்ம பார்க்கிறோம். நாம் உலகமாக பார்க்கிறோம், அவர்கள் அழியாத இறைவனை பின்னால் இருந்து பார்க்கிறார்கள். சின்மய ரூபினிங்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ண அம்பிகை. இந்த நூற்பயனை பார்ப்போம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசம் குசுமம் கரும்பு மங்கை சேத்தாளை முக்கண்ணியை தொடுவார்க்கொரு தீங்கில்லையே. ஞானம் வருகிறது எப்போ அப்படின்னா, எப்போ நம்முடைய காமம் அழிகிறது, நம்முடைய ஆசை அழிகிற பொழுது ஞானம் பிறக்கிறது என்று சொன்னார்கள். அம்பிகை முக்கண்ணி என்று சொன்னவர்கள், அம்பிகை முக்கண்ணி அவள் பார்க்கிற பொழுது நம்முடைய பிறவியாகிய பிணியை அறுகிறது, ஞானம் பிறக்கிறது. 2 ஒரே நேரத்தில் ஞானம் வருகிறது, பிறவி அறுகிறது. முக்கண்ணி அவள் 2ஐயுமே 3 தொழிலையுமே செய்யக்கூடியவள். ஒரு அருமையான வார்த்தையை வைத்தாள், ஆத்தாளை அப்படின்னு சொல்லி வைத்தார். ஒரு வார்த்தையை சொன்னார். அகத்தாள் அப்படின்னா உள்ளே இருப்பவள் அப்படின்னு பேரு. ஆத்தாள்னா அம்மாவுக்கு ஆத்தாள்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு பிளெயினான ஒரு கிராமிய வார்த்தை. இன்னைக்கும் ஆத்தாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. மாரியாத்தா, காளியாத்தா. ஆத்தாள்னா அம்மான்னு தான் அர்த்தம். நம்ம தெளிவாக கிவா ஜெகநாதன் அவர்கள் அதை அழகாக சொல்லுவார். ஆத்தாள்னா அம்மா தான். ஏன் அதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி அதை விளக்கம் வேண்டாம். ஆத்தாள்னா அம்மான்னு தான் அர்த்தம். எங்கள் அபிராமியே வள்ளியை, அபிராம வள்ளி ஏதான் ஸ்ரீமாதா அப்படின்னு தான் சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறது. ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, எல்லாத்துக்கும் முன்னாடி ஸ்ரீமாதான்னு மட்டும் சொல்லுவார். காஞ்சி பெரியவர் சொல்லுவார், நீ அம்மானு சொல்லு, வீட்டில இருந்து அம்மானு சொல்லு போதும். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், இதோட இன்னும் அழகாக சொல்லுவார், குழந்தை வந்து அம்மானு சொல்ல முடியலைன்னா அம்மானு கத்தினாலும் தெரியும், மானு கத்தினா கூட தெரியும், ஒரு அழுதால் தெரியும், ஏதாவது ஒன்று கையை ஆட்டினா கூட அம்மாவுக்கு தெரியும், ஓ குழந்தை எனக்காக தான் கையை ஆட்டுகிறதுன்னு. அந்த நீ சொல்லணும்னு கூட கிடையாது, உன்னுடைய பார்வை, உன்னுடைய செயல், உன்னுடைய சிந்தனையே அவளுக்கு புறப்படுமா. இந்த குழந்தை அம்மாவை நினைச்ச உடனே குழந்தை அம்மா வந்து உடனே ஓடி வருகிறாள். ஓ குழந்தை என்னதான் நினைக்கிறதுன்னு அவளுக்கு தெரியுமா. இந்த குழந்தை பேசுகிற பாஷை தாய்க்கு புரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும், அம்மாமார்களுக்கு தெரியும் குழந்தை பேசுகிற பாஷை. ஒரு பிரச்சனை என்ன, தாய்மார்களுக்கு குழந்தை பேசாமல் இருக்கும்போது அம்மாவுக்கு புரியும், குழந்தை பேச தொடங்கினதுக்கு அப்புறமும் நமக்கு தந்தையார்கள் உங்களுக்கு புரியாது. அவன் பேசாமல் இருக்கிற பொழுது தாய்மார்களுக்கு புரியும், பேசினாலும் உங்களுக்கு புரியாது. இதுதான் தந்தையர்களுக்குள்ள வித்தியாசம். அதனால தான் ஆத்தாளைன்னு சொல்லி அம்பிகையை அழைத்தார்கள்.
அவளுக்கு பேசுகிறனாலும் புரியுங்கிறதுனால ஆத்தாளை எங்கள் அபிராமியாகிய வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை, இந்த உலகம் எல்லாவற்றையும் பூத்தவளை, இதெல்லாம் படைத்தவளை, மாதுளம்பூ நிறத்தாளை. ஏற்கனவே மாதுளம்பூ பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அங்கே மாதுளம் போது அப்படின்னு சொன்னார். மாதுளம் போது மலர்கமலைன்னு சொன்னார். மாதுளம் போது அப்படின்னா, போதுன்னா விரியாமல் இருக்கிற ஒரு பூ, விரியறதுக்கு முன்னாடி இருக்கிற நிலைமைக்கு பேர் போது அப்படின்னு பேர். அது மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் பூ ஆகிறது. பூ ஆகிறதுக்கு முன்னாடி இது விரிந்தும் விரியாமல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் போது அப்படின்னு பேர். அங்கே போது மாதுளம் போதுன்னு சொன்னவர் கடைசியான இந்த பலஸ்ருதியிலே மாதுளம் பூ அப்படி நிறத்தாளை அப்படின்னு சொல்லி பூவாக மாற்றுகிறாள். அம்பிகை விரிந்தவளாக இருக்கிறாள். யாருடைய உள்ளத்திலே யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே மாதுளம் பூவாக இருக்கிறாள். ஏன் மாதுளம் பூக்குள்ள விசேஷம் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம், என்னன்னா, இந்த உலகத்தையெல்லாம் படைத்ததுக்கு அப்புறமாகவும் அவள் பின்னையும் நித்திய கன்னியாக இருக்கிறாள், அபீத குச்சாம்பிகையாக இருக்கிறாள், உண்ணாமுலை அம்பிகையாக இருக்கிறாள். உலகத்தையெல்லாம் படைத்ததுக்கு பின்னாலும் அவள் அண்ட சராசரங்களை ஈன்றதுக்கு பின்னாலும் அவள் கன்னியாக இருக்கிறாள். அதனால தான் மாதுளம் பழத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், காய் வந்ததுக்கு அப்புறமா தான் பூ வரும். அந்த பூ எப்பொழுதுமே மாறாமல் இருக்கும். விரிந்ததுக்கு அப்புறமா அப்படியே விரிந்தது மாதிரியே அழகாக அதே நிறத்தில் இருக்கும். அம்பிகையும் அதே போல் இருக்கிறாள்னு சொல்லி தான் மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தை எல்லாமே காத்து ரட்சிக்கிறவள். அடக்கம் அப்படின்னா முழுமை அப்படின்னு அர்த்தம். பூத்தாளை மூலமாக இந்த உலகத்தை எல்லாம் பூக்குகிறவள், இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறவள், பிரம்மாவினுடைய வேலையை செய்கிறவள். இதை பற்றி நம்ம ஏற்கனவே அதிகமாக படித்திருக்கிறோம். உலகம் 14 பூத்தவளே, புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே என்று சொல்கிறார். இந்த 3 தொழிலையும் செய்கிறார். அந்த பாட்டில் நம்ம இதை பற்றி படித்திருக்கிறோம். உலகத்தை படைத்தவள், இப்போ புவியடங்க காத்தவள், அப்புறம் அங்குச பாசம் குசுமம் கரும்பும் அங்கை. பாசம், குசுமம், கரும்பு எல்லாவற்றையுமே அவள் சேர்த்தவள். இதெல்லாம் நம்ம இதற்கான விளக்கங்களை நம்ம ஏற்கனவே நிறைய வகுப்படையில் இதை பற்றி படிச்சிருக்கிறோம். இது எல்லாவற்றையும் சேர்த்தாளை, இது எல்லாவற்றையும் தன்னுடைய கைகளிலே கொண்டவள். முக்கண்ணியை, இந்த முக்கண்ணியின் மூலமாக சொல்ல வருகிறது இந்த உலகத்தினுடைய சம்மாரத்தை சொல்ல வருகிறாள். உலகம் யாருக்கு தெரியும் அப்படின்னா, இந்த உலகத்திலே நாம் ஜீவர்களாக யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உலகம் இருக்கிறது. யார் ஜீவன் முக்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் அந்நியமாக போய்விடுகிறது. அதுக்கு பேர் ஞானம் அப்படின்னு பேர். இந்த நெற்றிக்கண்ணை திறந்த உடனே பகவான் சிவனுடைய நெற்றியிலிருந்து கனல் வந்த இந்த 3வது நெற்றியிலிருந்து கனல் வருகிறது. அது ஞான குழந்தையாகிய முருகனை தோற்றுவிக்கிறது, ஞானத்தை தோற்றுவிக்கிறது. இப்படிலாம் புராணங்களில் நம்ம படிச்சிருக்கிறோம். முக்கண்ணியை தொழுவார்க்கு, இந்த மாதிரி ஞானம் உண்டானவர்களுக்கு ஒரு தீங்கு இல்லையே. என்ன தீங்கு வர முடியும் அப்படின்னா, பசி, பிணி, பகை, அறியாமை, மறுபிறவி, பிறவி வந்தால் இறப்பு, இதெல்லாமே நமக்கு தீங்குகள். நமக்கு தெரியும், பசி, பிணி, நோய், மூப்பு, இறப்பு, பிறப்பு, இதெல்லாமே நமக்கு தீங்குகள் அப்படின்னு தெரியும். இது எல்லாவற்றையுமே நீக்கக்கூடியது இதுதான் இந்த தீங்குகள் எல்லாமே அவள் நீக்குகிறாள். அப்போ ஏற்கனவே எல்லா பாடல்களிலுமே அவர் சொல்லுவது 2 விஷயங்களை சொல்லுகிறார். ஒன்று, இம்மையிலே இருக்கின்ற அறியாமை போகும், துன்பங்களும் இந்த சாதாரண துன்பங்களும் கூட நமக்கு விலகும். இம்மையிலே நமக்கு இருக்கின்ற எல்லா துன்பங்களும் போகும், பிறவியாக நோய் போகும், அதே மாதிரியான சாதாரணமாக வரக்கூடிய துன்பங்கள் கூட போகும், முக்தி இன்பம் வாய்க்கும். இந்த அபிராமி அந்தாதியிலே 2 வகையான பிரச்சனை, இந்த ஒரு 2 வகையான பலன்களை சொல்லியிருக்கிறார். முதல்ல ஏற்கனவே பல பாடல்களை சொல்லியிருக்கிறார். சண்டி பாராயணத்தில் தேவி மகாத்மியத்திலையும் சொல்லுகிறோம். இந்த வைசியனுக்கும் அவன் பிராமணனுக்கும் 2 பேருமே உபாசனை செய்கிறார்கள். ஒருவனுக்கு சொல்லுகிறார், உனக்கு அம்பிகை தோன்றி அவனுக்கு முக்தி, அவனுக்கு தேவையானதை உபாசனையினுடைய பலனை கொடுக்கிற பொழுது உனக்கு மறுபிறவியிலே நீ மீண்டும் ராஜாவாக ஆகி உலகெல்லாம் ஆளுவாய் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுக்கிறார். ஒருத்தனுக்கு தவ ஞானம் பவிஷ்யத்தி அப்படின்னு ஒருத்தனுக்கு சொல்லுவார், ஞானத்தை கொடுக்கிறார். யாருடைய சங்கல்பம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரியான பலனை கொடுக்கிறார். ஒருவனுக்கு உலக இன்பம் கேட்குறான், அதனால உனக்கு நீ மீண்டும் பிறந்து ராஜாவாக பிறந்து நாட்டை ஆளுவாய் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னொருத்தனுக்கு தவ ஞானம் பவிஷ்யத்தி அப்படின்னு சொல்லி தேவி மகாத்மியத்தில் ஒருத்தருக்கு ஞானம் கிடைக்கணும். 2 பேரும் அதே தேவியை அதே முனிவரிடத்தில் கேட்டு உபாசனை செய்தவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய பேரு என்பது வித்தியாசம். ஒருத்தனுக்கு உலகியல் இன்பம் கிடைக்கிறது, மீண்டும் பிறந்து அவன் அம்பிகையினுடைய
கதியை அடையப்படுகிற அவருடைய தாளினைகளை படப்போகிறார், அது வேற விஷயம். ஆனால் இன்னொருத்தருக்கு ஞானத்தை கொடுக்கிறாள். யாருக்கு எது வேண்டுமோ அதை அம்பிகை தவறாமல் கொடுக்கிறாள். இல்லை இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுறது கிடையாது. அவனுடைய சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கொடுக்கிறாள். இங்கே தாள் தாள் சொல்லி ஆத்தாள், பூத்தாள், காத்தாள் என்று சொல்ல சேர்த்தாள். தாள் என்ன, நம்முடைய கால்கள், இறைவனுடைய அம்பிகையினுடைய திருத்தாள்கள், அருமையான அவருடைய தாள்கள் நமக்கு அன்பும் பக்தியும் நமக்கு கிடைக்கட்டும். அம்பிகை பராசக்தி அன்னை சாரதி ரூபமாக நம்மிடத்திலே வந்தவள், அபிராமியினுடைய ரூபத்திலே நம்மிடத்திலே வந்தவள். இந்த அழகான ஒரு சந்தர்ப்பத்தை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்து, அபிராமி அந்தாதியை சொல்லுவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து, எல்லாம் கேட்கிற பாக்கியத்தை உங்களுக்கும் கொடுத்து, நாம் எல்லாம் சேர்ந்து சிந்திக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக அம்பிகையினுடைய திருவடிகளிலே நம்முடைய மனப்பூர்வமான பக்தியை மீண்டும் மீண்டும் சொல்லி அவருடைய திருவடிகளிலே பிரார்த்திப்போம். இந்த அபிராமி அந்தாதி வகுப்பு இதோடு முடிவடைகிறது. அடுத்த வகுப்பு பற்றிய அறிவிப்பு உங்களுக்கு நம்முடைய இந்த மாத இதில் கலண்டரில் உங்களுக்கு சொல்லுவார்கள். அடுத்த வகுப்பு இருக்காது, இந்த மாதத்தில் இதோடு முடிஞ்சிடும். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.